தலையணை உரையை துவைப்பது போல் தலையணையை அடிக்கடி துவைப்பது உண்டா? டாய்லெட்டை விட அதிக கிருமி அதுலதானா? நாம் தினமும் தூங்கும் தலையணை வீட்டில் மிக அதிக கிருமிகள் இருக்கும் இடமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பொதுவாக டாய்லெட்டில் மட்டுமே அதிக கிருமிகள் இருக்கின்றன என்று அனைவரும் நினைக்கிறோம். ஆனால் தலையணையில் அதைவிட அதிகமான கிருமிகள் உள்ளன என்பது முக்கால்வாசி பேருக்கு தெரியாத விஷயம். தலையணையில் கிருமிகள் எப்படி அதிகமாகின்றன? இரவு முழுவதும் முகத்திலிருந்து வியர்வை, எண்ணெய்கள், சதை சிறுகல்கள் மற்றும் முடி கொழுந்துகள் சேர்ந்து கழிவுகள் உருவாகின்றன. இது பாக்டீரியா, பூஞ்சை, தூசி அலர்ஜிகள், பூஞ்சை நோய், ஸ்போர்ட்ஸ் போன்றவை வளர செய்யும். காற்றிலிருந்து வடியும் தூசி மற்றும் மைக்ரோப்கள், வீட்டுக்குள் உள்ள தூசி, உணவு பிறழ்வுகள் மற்றும் விலங்குகளின் முடி போன்றவை தலையணையில் ஒட்டிக்கொள்ளும். இது நோய்களை ஏற்படுத்தும் அளவிற்கு தூசி மற்றும் கிருமிகளை அதிகப்படுத்தும். தலையணையை நீண்ட நாட்களுக்கு ஒரே மாதிரி பயன்படுத்துவது. சிலர் ஏற்கனவே சுத்தம் செய்ததாக நினைத்து தலையணையை வெறும் முறை மட்டும் கழுவிவிட்டு அதை மறுபடியும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தலையணையின் உள்ளே சேரும் அழுக்கு நீங்காது என்பதால் இது அலர்ஜிகள், முகப்பருக்கள், சளி, வீக்கங்கள், தலைவலி, மூக்கடைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தலாம். தலையணையை எப்படி சுத்தம் செய்வது? தலையணை உரையை வாரத்திற்கு ஒரு முறை துவைக்க வேண்டும். மென்மையான சோப்பு மற்றும் குளிர்ந்த தண்ணீர் பயன்படுத்துவது நல்லது. அதிக கெமிக்கல்கள் சேர்க்கக்கூடாது, ஏனெனில் அது தோலில் பாதிப்பை ஏற்படுத்தும். தலையணையை குறைந்தது 3 முதல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். சில பஞ்சு மற்றும் நுரை தலையணைகள் இயந்திரத்தில் துவைக்கக்கூடியவை. அவற்றை சுத்தம் செய்யும் போது மென்மையான முறையில் கையாள வேண்டும். பஞ்சு மற்றும் நுரை கொண்ட தலையணைகளை வெயிலில் போட்டு உலர்த்த வேண்டும். வெயிலில் வைத்து அதனை ஈரப்பதமற்றதாக மாற்ற வேண்டும். இது பூஞ்சை மற்றும் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்கும். தலையணையை தண்ணீரில் நனைத்து அழுக்கை அகற்றாதீர்கள். சிலர் தலையணையை முழுவதுமாக தண்ணீரில் நனைத்து அதனை கழுவி சுத்தம் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது பஞ்சு வீணாகும் நிலையை ஏற்படுத்தும். தலையணையை முழுவதுமாக ஈரமாக இருக்கும் போது அதில் பூஞ்சைகள் அதிகமாக வளர வாய்ப்பு உள்ளது. ஒரே தலையணையை வருடம் முழுவதும் பயன்படுத்தாதீர்கள். பொதுவாக ஒரு தலையணையின் ஆயுள் 1.5 ஆண்டுகள் முதல் 2 ஆண்டுகள் தான். அதன் பிறகு அதில் அதிக கிருமிகள் இருக்கும் என்பதால் புதியதாக மாற்றுவது சிறந்தது. நம்மை பாதிக்கும் நோய்களின் முதற் காரணமே கிருமிகள். அவற்றை நெருங்க விடாமல் தினசரி பயன்படுத்தும் பொருட்களை முறையாக சுத்தம் செய்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். தலையணை போன்றவை உடலுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பதால் அவற்றை தவறாமல் சுத்தமாக வைத்தால் அலர்ஜி, தோல் பிரச்சனைகள் மற்றும் நோய் தொற்றுகளை தவிர்க்கலாம். சுத்தமான சூழல் நலமான வாழ்க்கைக்கு அடிப்படை.